வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சைட் டிஷ். ஸோ இது வந்து சப்பாத்தி, ரொட்டி அது மாதிரி அதுக்கும் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், இல்லைனா சாதத்துக்கும் வந்து இது வந்து சைட் டிஷ்ஷாக செய்யலாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து ப்ரொக்கோலி பொட்டேட்டோ கறி, இல்லைனா ப்ரொக்கோலி பொட்டேட்டோ பொரியல். ஸோ அது வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொக்கோலி வந்து எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு முழு ப்ரொக்கோலி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அது பின்னாடி இருக்கிற கனமான தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோடய இலையெல்லாம் வந்து கட் பண்ணி நீக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்டெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ அது கத்தி வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து பெரிய பெரிய பூவாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரஃபாக வந்து பெரிய பெரிய பூவாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க முதல் ஸ்டேஜில். இப்போ பாருங்கள், முழு ப்ரொக்கோலியும் வந்து நான் இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அடுத்தது இது வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நல்லா தேவையான அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். ஸோ நல்லா கொதி வர ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலி வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும்ன்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதில் இருக்க கிருமி, இப்போ பூசி லைக் என்ன பெஸ்டிசைட்ஸ், கெமிக்கல் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதில் இருக்கிற தண்ணி இருத்துட்டு நம்ம ப்ரொக்கோலியை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பூ மட்டும் எடுத்து நல்லா இது வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது. ஸோ இதே மாதிரி வந்து முழு ப்ரொக்கோலி வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஃபுல் ப்ரொக்கோலியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தோம். இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்குங்க. கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. கடுகும் சீரகமும் வந்து நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் ஆகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லாவே பிங்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு பழுத்த தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதே டைமில் வந்து தக்காளி வந்து நல்லா வெந்து குழையட்டும். ஸோ பாருங்கள், நல்லா வந்து தக்காளி வெந்து குழஞ்சிச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நல்லாவே ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போது இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி நீட் வெஜ்ஜஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் இந்த மசாலாவில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா இதை வதக்கிக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்குல தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது இன்கேஸ் இது உங்கள் கிட்டே இல்லைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தனியாக சேர்த்துக்குங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட் போல் வந்து வதக்கிக்குங்க. பாருங்கள், மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு நல்லா உருளைக்கிழங்கு வந்து வேகட்டோன்னு விட்டுடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு வந்து மசாலாவில் வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்திருக்கு. நல்லா இது வந்து கலந்து விடுங்க. அடுத்ததாக இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க முழு ப்ரொக்கோலியை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஸ்லைட்டாக வந்து நம்ம ப்ரொக்கோலியும் உருளைக்கிழங்கும் நல்லா வேகிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க. ப்ரொக்கோலி வந்து ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம சுடு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு மட்டும் தான் ஏற்கனவே வந்து நம்ம 5 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டால் வந்துடும். அடுத்ததாக வந்து ஃப்ளேவருக்காக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து நல்ல ஒரு மணமும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து நம்ம திருப்பியும் மூடி போட்டு நல்லா வந்து வேக வைக்கணும். ஸோ இது மூடி போட்டு நல்லா ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம காயெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. வாசனை வந்து நல்லா கமகமன்னு இருக்குது. ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உருளைக்கிழங்கு வந்திருக்கான்னு
நல்லா குத்தி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து 2 பாதியாக வந்து வெட்டினா வடுபடணும். ஸோ பாருங்கள், அப்போ வந்து நம்ம காயெல்லாம் வந்து ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்மளுக்கு ப்ரோக்கோலி பொட்டேட்டோ கறி ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க இது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ப்ரோக்கோலி பொட்டேட்டோ கறி இல்லைன்னா ப்ரோக்கோலி உருளைக்கிழங்கு கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, ரோட்டி, நான் அதுக்கெலாம் வந்து சூப்பரான சைட் டிஷ். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு வந்து சாம்பார் சாதம், அப்புறம் ரசம் சாதத்தில் கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்சு கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.